என்ன தங்கம், சோகமா இருக்கியா? மோட்டிவேஷனே இல்லையா? சோம்பேறியா இருக்கியா? அவன் அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா, வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் சாமி? டே துரோகம் மட்டுமே பண்ற துரோகிகளா, 2024 வாழதான் விடல, 25 வழியாவது விடுங்கடா. பார்த்தா நான் வாழ்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நியூ இயருக்கு யாரெல்லாம் நல்லா ரெசல்யூஷன் எடுத்தீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இந்த வீடியோவை நியூ இயர் அன்னைக்கு இல்லை முன்னாடி அந்த நாட்களில் தான் போடுவேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட 4 பெரிய வீடியோவில் எண்ணி பார்த்தீங்கன்னா 3 வீடியோ பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு படம் பார்க்குறதா இருக்கட்டும், படத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோ சினிமா சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வருஷ இறுதியில் நம்ம தமிழ் சினிமாவில் வந்த படங்களை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் டயர் லிஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்துட்டு பெரிய படங்களை தவிர்த்துட்டு லோ பட்ஜெட்டில் வந்த படங்களை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டயர் லிஸ்ட் பண்ண போகிறேன். அது எந்த கேட்டகிரிலான்னு பார்த்தீங்கன்னா இதாண்டா சினிமா. அதாவது லோ பட்ஜெட்டில் வந்திருந்தால் கூட ஒரு படம் இந்த லெவலுக்கு இருக்க முடியுமாங்கிறத காட்டுன படங்கள் தான் வந்துட்டு இதாண்டா சினிமாவில் வரும். அடுத்து அன்எக்ஸ்பெக்டட்ராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமாங்கிறத நான் எதிர்பார்க்காத படங்கள். அதாவது அது நல்லா இருந்திருக்கலாம், நான் அது ஒஸ்ட்டாக இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வரும். அப்புறம் இருந்துட்டு போங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல படம், ஓகே பார்க்கலாம்ப்பா, ஒன் டைம் வாட்சபிள், அந்த மாதிரியான படங்கள். அப்புறம் இவன் நமக்கு தேவைங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, பரவாயில்ல இருந்துருப்போ அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு இவன் நமக்கு தேவைதானா கேட்டகிரி. அப்புறம் அப்படி பொத்திட்டு ஓரமாக நில்லுப்பா, இந்த கேட்டகிரி வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கவே தேவையில்லைங்கிற மாதிரியான படங்கள். ஓகேங்களா? சரியா? இப்போ போகலாமா? நான் ரேண்டமாக தான் படம் சொல்ல போகிறேன், வரிசையாக அந்த ஆர்டர் வைஸெல்லாம் வராது. ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் பார்த்திங்கன்னா புதுசாக யோகி பாபு வச்சுட்டு புதுசாக சில கேரக்டர், அப்போ நம்ம பவி டீச்சர் அவங்களெலாம் வச்சு படம் எடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக ஒரு எமோஷ்னலே ஒர்க் ஆகலை. அது ஏன்னு தெரில, அதில் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் இருக்கும், ஏன்னு தெரில எனக்கு அதில் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டே சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால இது வந்துட்டு இது நமக்கு தேவைதானா கேட்டகிரியில் தான் நான் போடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்த ஒரு நல்ல படம், நம்ம விமல் பார்த்திங்கன்னா இப்போ வர நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இதில் வந்த சார் திரைப்படம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு நல்ல படம். ஸோ அது வந்துட்டு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா, அதாவது நான் எதிர்பார்க்கல இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் அதை அன்எக்ஸ்பெக்டடாக போட்டாச்சு. அப்புறம் பிளடி பக்கர் பார்த்தீங்கன்னா நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல அந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா எல்லாமே சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக டார்க் காமெடினா என்னங்கிறது இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நிஜமாகவே இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது நிஜமாகவே வந்துட்டு என்னை பொறுத்தளவில் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதை தீபாவளிக்கு வந்த நாளே என்னமோ அந்த படம் சரியாக ஓடலை என்கிட்ட கேட்டால், அவ்வளோதான். அப்புறம் நம்ம யோகி பாபு நடித்த போட் படம் பார்த்திங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனாலும் இது எனக்கு இருந்துட்டு போ அந்த கேட்டகிரி தான். அது அவ்வளோவா பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு படம் கிடையாது. அப்புறம் இந்த இதில் நான் வந்துட்டு இந்த படத்தை பார்த்து ஏமாந்ததான் மிச்சம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு அவ்வளோதாண்டா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு நல்ல படம் வரப்போகுது தான் எதிர்பார்த்துட்டு இருந்த படம். ஏன்னா அந்த படம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லையோங்கிறதான் நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருச்சு. கவின் நடித்து ஸ்டார் படம் தான். ஸோ அதையுமே வந்துட்டு இருந்துட்டு போ அந்த கேட்டகிரி தான். ஏன்னா மேலே கீழே அது வேறு எதுவுமே கிடையாது, இருக்கட்டும் அந்த மாதிரியான படம். அப்புறம் ப்ளூ ஸ்டார் அந்த படம் உண்மையாகவே நல்ல படம் தான். ஆனால் அந்த படத்தில் அந்த அவரை கருப்பாக காட்டினது தான் நிறையா பேரால் பேசப்பட்டுச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா படம் உண்மையாகவே ஒரு நல்ல படம், நல்ல அரசியல் பேசக்கூடிய படம் தான். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹைப் ஏற்றாமல் இருந்துட்டு போ அந்த கேட்டகிரி தான். ஸோ அதிலே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிடி சார் பார்த்திங்கன்னா லைக் படத்தில் ஏதாவது புதுசாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் அந்த
படத்தோட கருத்தை பற்றி நான் எதுவுமே குறை சொல்லலை. அது நல்ல கருத்து தான், நமக்கு தேவையான கருத்து தான். ஆனால் அந்த படமாக பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா படம் எங்கேயுமே பெருசாக அப்படியே தான் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்குமே தவிர வேறு எங்கேயுமே இருக்காது, பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலையுமே இதுவுமே வந்துட்டு இது நமக்கு தேவையாங்கிற கேட்டகிரி தான். ஏன்னா இந்த படம் சொல்கிற கருத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா படத்தில் பார்த்த கருத்து தான். ஸோ அதனால் இது வந்துட்டு இருந்துட்டு போகல வச்சுருக்கேன். அப்புறம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி புதுமுகங்கள் நிறையா பேர் புதுசாக ட்ரை பண்ணி படம் எடுத்திருக்காங்க, பாராட்டக்குரியதா. பட் அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதாவது கதை இருக்கா, புதுசாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அஸ் யூஷுவல் ஒரு நார்மல் பையன் தன்னோட வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்கிற கதை தான். ஸோ அதுவுமே எனக்கு வந்துட்டு இது நமக்கு தேவைதானா, ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நிறையா வந்துட்டனால எனக்கு அது அந்த மாதிரி தோணுது. அப்புறம் ஜோஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம ஜிவிஎம்மோட படம் தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். சயின்டிஃபிக்லி நம்ம ஜிவிஎம்முக்கு என்ன தாங்க ஆச்சு, பாவம் மனுஷன். அவரும் மற்ற படங்களில் நல்லா நடிக்கிறாரு, பட் அவரோட படங்கள் இப்போ ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவுமே வந்துட்டு நம்ம ஜான்விக் ஸ்டைலில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா அப்படி மூடிட்டு நில்லப்பா கேட்டகிரி தான். அப்புறம் இந்த வருஷத்தில் நான் எதிர்பார்க்காத படம்னு கேட்டிங்கன்னா அந்தகன். இது வந்துட்டு ரீமேக் படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ரீமேக் தான். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்குமா. ஏன்னா நான் அந்த ஒரிஜினல் படத்தை பார்க்காதனாலே என்னமோ தெரியல, இந்த படம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட்ரா தான். அடுத்து வடக்குப்பட்டி ராமசாமி, நம்ம சந்தானம் ப்ரோக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில. ஓகே, காமெடி அங்கங்கே நல்லாவே ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது இருந்துட்டு போலே வச்சுக்கலாம். அப்புறம் நந்தன் சொல்லிட்டு படம், இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தோட ட்ரெய்லர் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனுஷன் அப்படியே நடிப்பில் விளாண்டுருப்பாப்புல, கருத்தாக இருக்கட்டும், அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எனக்கு இதில் டவுட்டே இல்லாமல் இதாண்டா சினிமா, நான் எந்தெந்த படத்துக்கோ கொடுப்பேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த இதாண்டா சினிமாங்கிற கேட்டகிரியில் இதுதான் என்னை பொறுத்தளவில். நந்தன் படம் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், நல்ல படம், சூப்பராக இருக்கும். அதே கேட்டகிரியில் நான் எதிர்பார்க்காத படம் சட்டம் நம் கையில், ஐயோ சாரிப்பா படம், சட்டம் என் கையில்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம சதீஷ் ப்ரோ நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நான் படம் பார்த்தேன், லைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ நல்லா நடிப்பாங்க, இவ்வளோ நல்லா டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கதை எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இது நிஜமாவே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வெப்பன், இந்த படத்தெல்லாம் இப்போ ஃப்யூச்சர் எல்லாமே ஏஐயில் தான் மூவி வரும் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களே, அதை வேறு யார் பண்ணுறானோ இல்லையோ நம்ம தமிழ்கார ஃபஸ்ட்டாக பண்ணிட்டான். அதுவும் இந்த வெப்பன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கிரியேட்டட் வீடியோ தான். இவனுங்க கேமராவில் வீடியோ எடுத்ததை விட நிறைய ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ் தான் இந்த படத்தில் நிறையா இருக்கும். அதுவும் ஹைடெக் வெப்பன்ஸ் என்ன, நிறைய டிசியோட கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தது என்ன, எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பொத்திட்டு ஓரமாக நில்லுப்பா, அந்த டைலாக் தான் நிஜமாகவே அந்த படம் பார்த்தப்பே எனக்கு ஓடிச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட படம் தான். அவர் இந்த வருஷம் 2-3 படங்கள் செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மழை பிடிக்காத மனிதன், ரோமியோவோ சம்திங் பண்ணார். அது ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்கா. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு நான் எதிர்பார்க்காத படம். ஏன்னா நான் அது ரேண்டமாக எதுவும் பார்க்க மூவிஸ் இல்லைங்கிற காரணத்துக்காண்டி தான் அந்த படம் ஏற்றி பார்த்தேன். உண்மையாகவே அது குட் வாட்ச் மூவி. ஏன்னா ஹிட்லர் வந்துட்டு இது எனக்கு நிஜமாகவே அன்எக்ஸ்பெக்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா டியர் மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு எதனாலன்னு தெரில, குட் நைட்டுக்கு அப்புறம் வந்தனாலையா என்னன்னு தெரில, அந்த கருத்தும் ரெண்டும் சேமாக இருந்தனால எனக்கு அது சரியாக ஒர்க் ஆகலை. அது எனக்கு மூடிட்டு பேசாமல் இருந்திருக்கலாங்கிற கேட்டகிரியில் தான் இருக்குது. ஸோ டியர் வந்துட்டு அப்படி பொத்திட்டு ஓரமான இல்லையா. அப்புறம் சிங்கப்பூர் சலூன் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு அது ஒரு மாதிரி படம் ஓகேஷாக இருந்தாலுமே எனக்கு அது வந்துட்டு சரி இருந்துட்டு போ, அந்த கேட்டகிரி தான். அதில் பெருசாக பேசுகிற அளவுக்கு கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்கோம் கதை.
அது இருந்துட்டு போ ஓரமாக, அவ்வளோதான் இந்த கேட்டகிரி. அப்புறம் ஹிட்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் பார்த்திங்கன்னா டேரக்டர் யாருன்னு தெரில, இதில் ஜிவிஎம் அவங்களாம் நடிச்சிருந்துருப்பாங்க. ஆக்டருமே புது ஆக்டர் தான் நினைக்கிறேன், ஹீரோ. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிஜமாகவே புதுசாக இருக்கும். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி, ஹிட்லிஸ்ட்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஓகே இருந்துட்டு போங்கிற கேட்டகிரி தான். நிஜமாகவே இந்த படம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிட்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் நிஜமாகவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு வாஸ்கோடகாமா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், புதுசாக ஏதாவது மக்கள் கொடுக்கணும், நம்மளோட திங்கிங்கை அதை புதுசாக நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்ட்டு எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்று. இந்த படம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வருமானட்டு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வர் மூவியை பற்றி சுற்றி நிறையா என்னதான் இது இருந்தாலுமே படம் எடுக்கப்பட்டது டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் பற்றி தான் எடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் லவ்வர் மூவி வந்துட்டு இருந்துட்டு போக கேட்டகிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைரன், நம்ம ஜெயம் ரவி நடித்த படம். அந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சுங்க. என்னதான் கருத்து எல்லாம் பழசாக இருந்தாலும், என்னதான் தமிழ் சினிமாவில் சுற்றி எடுத்தாலும் சில பல இதுகளுக்குள்ளே தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த படமும். ஆனால் இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவா என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுசான ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாவில் போகிறேன். இது என்னோட இது தான். நீங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு கழுவி ஊற்றனா கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் அரண்மனை 4. எனக்கு அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஆச்சரியம். இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணுச்சா? ஏன்னா கலெக்ஷன்லாம் எவ்வளோ 100 கோடியோ 200 கோடியோ சம்திங், அது எவ்வளோ தெரியல, 400 கோடியோ எவ்வளவோ கேள்விப்பட்டேன். தப்பாக இருந்தால் திட்டாதீங்க, எனக்கு தெரியல. வெங்காயம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணதான் கேள்விப்பட்டேன். பட் உண்மையாக சொல்லப்போனால் அரண்மனை 2 and 3 விட இது நல்லாவே இருந்துச்சு. பட் இது இவ்வளோ பண்ணுங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் இது கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடா. அடுத்து ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த இயரோட ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன், மார்ச் சம்திங்கில் ஒரு படம் வந்துச்சு. நிஜமாகவே அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நிஜமாகவே போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டோரி இருக்கும். 4 ஸ்டோரியுமே நம்ம சமூகத்தை கேள்வி கேட்குற மாதிரியான படங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 வேறு இதுக்கு எடுக்கிறாங்க. நிஜமாகவே நான் அதுக்காண்டி ரொம்ப காத்துட்ருக்கேன். எனக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவாக பட்டுச்சு. அதனால் இது தாண்டா சினிமாவில் கொடுக்குறேன். எனக்கு அது நல்ல படமாக பட்டுச்சு. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லோரும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்புறம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெப்பம் குளிர் மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ ஃபேஸ் தான், ஒரு கிராமத்திய படமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த படம் பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன். ஒரு நல்ல சமூகத்தில், கிராமத்தில்னு மட்டும் இல்லை, இங்கே சிட்டியில் கூட இந்த மாதிரி நிறையா மைண்ட் செட்டில் நம்ம இருந்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான நல்ல கருத்துள்ள ஒரு படம். எனக்கு இது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இந்த படம் இவ்வளோ இதாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால இது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுதாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் நடித்த படம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இது இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுமா, இது இவ்வளோ நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிறது நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படம் பார்த்த பிறகு தான் பரவாயில்லையப்பா, இது இவ்வளோ இந்த கருத்தை இவ்வளோ நல்லா நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அதனால் இது அன்எக்ஸ்பெக்டட் தான். அதுக்கப்புறம் இந்த இயர்லே நான் இப்படி ஒரு படத்தை நான் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைக்கும், தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வரும்னே நான் எதிர்பார்க்காத ஒரு படம். எல்லோரும் லப்பர் பந்துன்னு நினைப்பீங்க, அதுவும் தான். அதையும் தாண்டி இந்த படம் போகும் இடம் வெகும் தூரம் இல்லைன்னு ஒரு படங்க. நம்ம இதுலேயுமே விமல் தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் விமல் நடித்த எல்லா படங்களுமே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல படங்களாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலனா தயவு செய்து போய் செக் பண்ணுங்கள். உண்மையாகவே இது தாண்டா சினிமான்னு சொல்லக்கூடிய படங்களில் இது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு படம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போன தடையே சொன்னது கண்டினியூவாகவே சொல்லிடுறேன். லப்பர் பந்து அப்படியே தூக்கிட்டு போய் இது தாண்டா சினிமா,
இந்த வருஷத்தோட நல்ல படம், தமிழ் சினிமாவில் வந்த நல்ல படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு மகாராஜாவுக்கு அடுத்து இந்த படத்தை சொல்லுவேன். நான் அந்த இதில் மகாராஜாவை நான் கொண்டு வரல. ஸோ அதனால் ரப்பர் பந்து மகாராஜா ரெண்டுமே வந்துட்டு தமிழ் சினிமாவை வந்துட்டு காப்பாற்றுச்சுன்னு சொல்ல போகலாம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வரலாற்றி தமிழ் சினிமா எங்கே போயிருக்குன்னு தெரில. அடுத்து டிமாண்டிங் காலனி 2. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நிறையா பேர் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, பார்ட் 1 விட இது பார்ட் 2 நல்லாயிருக்கு. எனக்கு சுத்தமாக ஒரு கால பார்ட் 1 எவ்வளோ பயமாக எவ்வளோ த்ரில்லாக நமக்கு இருந்துச்சு. ஆனால் பார்ட் 2ல் எனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை, த்ரில்லாகவே இல்லை. அதனால இது வந்துட்டு ஒரு இருந்துட்டு போ கேட்டகிரி தான் என்னை பொறுத்தளவில். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிரதர், தீபாவளிக்கு 3 படங்கள் வந்துச்சு. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி அமரன், பெக்கர், பிளடி பெக்கர், அப்புறம் பிரதர். இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்துட்டு ஏன்டா அப்படியெல்லாம் படம் எடுக்கிறீங்க, படம் லைக் போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இது, எப்படி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போய் அப்படி பொத்திட்டு ஓரமாக நிலுப்பா தான் என்னை பொறுத்தளவில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேச்சின்னு சொல்லிட்டு ஒரு படம், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹாரர் படம் இவ்வளோ த்ரில்லராக கொடுக்க முடியுமானா, ஒரு நல்ல கதை, நல்ல திரைக்கதை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நிஜமாகவே நல்ல படம். இது தாண்டா சினிமான்னு சொல்ல வைக்கிற ஒரு படம். ஆனால் அதில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். அது ரெண்டுமே எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்ராலேயும் போடலாம், இல்லை இதாண்டா சினிமாலேயும் போடலாம். மேக்ஸிமம் அதை அன்எக்ஸ்பெக்டடே போடுவோம். ஏன்னா நான் இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வருஷத்தில் எனக்கு வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்கன்னு தோணுன ஒரு படம்னா ரத்னம்னா. ஏன்னா அதில் ஒரு ஃபீலிங்ஸ் காட்டியிருப்பாங்க. அதை நான் மதர் ஃபீலிங்காக எடுத்துக்கிறதா இல்லை லவ்வர் ஃபீலிங்காக எடுத்துக்கிறதா, நான் எதை வந்துட்டு ஃபீலாக எடுத்துக்கிறதுக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு படம் எடுத்திருந்தானுங்க. நான்லாம் நிஜமாக வெறுத்துட்டேன் என்ன கேட்டால். அதனால் ரத்னம் வந்துட்டு தூக்கி அப்படி பொத்திட்டு ஓரமாக நிலுப்பா கேட்டகிரி தான். இப்போது ரீசெண்டாக தான் இந்த படம் பார்த்தேன், நிறங்கள் 3ன்னு சொல்லிட்டு ஒரு படம். நிஜமாகவே சொல்கிறேன், நான் இந்த படம் நான் தான் சொல்கிறேன்ல, இந்த படம் இப்படி இருக்குமான்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிஜமாகவே இந்த படம் எப்பட்றா தமிழ் சினிமாவில் இப்படியெல்லாம் கூட படம் வருமாடான்னு நான் பார்த்த படங்களில் இதுவுமே ஒன்று. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நிறங்கள் 3ங்கிற படம் யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட்ரா நிஜமாக சொல்கிறேன், இந்த படம் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நல்ல படம் உண்மையை சொல்லப்போனால். அப்புறம் ஆப்வியஸ்லி சொர்க்கவாசல் இந்த வருஷத்தோட எண்டில் வந்த ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். என்ன கேட்டால் பெரிய படங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வரும்போது தான் நமக்கு ஒரு ஹோப் இருக்குது. அப்பாடி தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்டர்ஸை மட்டும் நம்பி படங்கள் வராமல் இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜியெல்லாம் இந்த மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரியில் நடிப்பாரான்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன கேட்டால். ஸோ இந்த படம் யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இது A+ படம். ஸோ பிளட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் அப்சல்யூட் சினிமாவில் போட வேண்டிய ஒரு படம். கருடன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எதிரே பார்க்கலைங்க. எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூரியனா கொடுப்பாருன்னு நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அந்த படத்தில். ஒரு காமெடி ஆக்டர்னால இப்படி கூட ஒரு படத்தில் நடிக்க முடியுமான்ட்டு நான் ஆச்சரியமாக பார்த்த படம். நிஜமாகவே வந்துட்டு இது தாண்டா சினிமான்னு சொல்லக்கூடிய படங்களில் இதுவுமே ஒன்று. என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோரி அது இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு காமெடி ஆக்டர் இந்த மாதிரி நடிக்கிறதே எனக்கு பார்த்திங்கன்னா இதாண்டா சினிமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எப்பயும் போல் எதிர்பார்க்காம வந்த ஒரு படம் கடைசி உலக போர். நம்ம ஹிப்ஹாப் வந்துட்டு அந்த என் கிரெடிட்டில் ஸ்க்ரீனே உடச்சிட்டு போகிற அளவுக்கான இதெல்லாம் பண்ணியிருந்தார். ரைட்டிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பூந்து விளாண்ட ஒரு படம் கடைசி உலக போர். சந்தேகமே கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடாக தான் இப்படி ஒரு படம் அவர் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் கண்டிப்பாக இந்த படம்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இதை தவிர்த்துட்டு வேறு எந்த படங்களும் நான் நிறையா படம் பார்த்தேன், பட் எதுவும்
அவ்வளோ சொல்லக்கூடிய படங்களாக இல்லை, எல்லாமே வந்துட்டு இருந்துட்டு போ இது நமக்கு தேவையா கேட்டகிரி தான். அன்எக்ஸ்பெக்டடாங்கிற சொல்கிற அளவுக்கான படங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை தவிர்த்துட்டு சில படங்கள்லாம் நான் பார்த்தேன். அது இதுவே எனக்கு தெரிஞ்ச வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கிறேன்.